தமிழ்நாட்டில் சமையல் எரிவாயு நிறுவனங்கள் இந்தியில் மட்டுமே வாடிக்கையாளர் சேவை வழங்குவதாக அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், அன்புமணி தன்னுடைய இந்த கண்டன பதிவில் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டுள்ளார்? இந்தியில் மட்டுமே வாடிக்கையாளர் சேவையா, எரிவாயு நிறுவனங்களின் நவீன இந்தி திணிப்பை கண்டிப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தற்போது ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் சமையல் எரிவாயு நிறுவனங்களான இண்டேன், பாரத் கேஸ், இந்துஸ்தான் உள்ளிட்ட பெட்ரோலிய நிறுவனம் வாடிக்கையாளர் சேவை மையத்திற்கான இலவச தொலைபேசி அழைப்பை தொடர்பு கொண்டால் பேசும் போதெல்லாம் இந்தியில் மட்டுமே பதிலளிக்கப்படுவதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டிருக்கிறார். இது ஒரு நவீன இந்தி திணிப்பு தான், இதை அனுமதிக்க முடியாது என்று அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் வணிகம் செய்யும் இந்த நிறுவனங்கள் தமிழ் மொழியில் சேவையை வழங்க வேண்டும் என்றும், இலவச தொலைபேசி அழைப்பை தொடர்பு கொள்வதற்கு தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய மொழிகளில் பதிலளிக்கும் வாய்ப்பு இருக்கும் போதில் கூட இந்தியில் மட்டும்தான் பதில் அளிக்கப்படுவதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளிலும் ஆங்கிலத்திலும் பதிலளிக்க மறுப்பதை எண்ணெய் நிறுவனங்கள் நியாயப்படுத்த முடியாது என்றும், தமிழில் சேவை வழங்காமல் இந்தியில் மட்டும் சேவை வழங்குவதற்காக எரிவாயு நிறுவனங்கள் தமிழ்நாட்டு மக்களிடம் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். இது ஒரு நவீன இந்தி திணிப்பு தான் என்ற தன்னுடைய கண்டனத்தை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பதிவு செய்திருக்கிறார். அன்புமணி ராமதாசனுடைய இந்த கண்டன பதிவு குறித்த விவரங்களுக்கு நன்றி கோகுல்.